சொல்லுவாங்க. பூச நட்சத்திரம் வந்துடும் தை மாசம். இந்த இதுல முதல் பௌர்ணமியாக எது வருகிறதோ, முழு நிலவு வருதோ, அதுதான் வந்து இந்த நாள்ல. அப்படி என்ன முருகன் பெரிய ஒரு சாதனை செய்தார் அப்படின்னா, அன்றுதான் அவர் ஜீவசமாதி அடைந்தார். முருகன் முழுமையான முக்தி அடைஞ்சு இந்த உலகத்தில இருந்து, இந்த மனித உடலிலிருந்து இறை உடலாக, ஒளி உடலாக மாறிய நாள் என்பது அந்த நாள். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இதே மண்ணில் தோன்றிய மற்றொரு பேர் ஆத்மாவாக இருந்த வள்ளலாருக்கும் தைப்பூசம் சிறந்த நாள். அப்படியா? வள்ளலாருக்கும் அதே தான். அவருக்கும் அது மாதிரிலாம் கொண்டாடுவாங்க. வள்ளலார் வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த தைப்பூச நாள் வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு போய் கேள்வி. ஸோ வள்ளலாரும் தைப்பூச நாள்ல தான் வந்து ஜீவசமாதி அடைந்தாரா? வள்ளலாருக்கு தெரிந்திருக்கு முருகன் என்ன நாள்ல இது அவங்க சூஸ் பண்ணி வர்றதுதான். இந்த ஜீவசமாதி அடையிறதுங்கிறது எந்த